இப்போ நான் நினைக்கிறேன். சரி, நான் உன்ட்ட அப்புறமா பேசுகிறேன், சரியா? சரிங்க சித்தி. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, ரூமுக்கு போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு என்ன முடிவு எடுக்கலான்னு பார்ப்போம். இவங்க சொல்கிறது சரிதான், ஆனால் எனக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது? அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி நம்ம அங்கேருந்து படிக்க போகலாமே. அவங்க குடும்பத்தில் இருந்து குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு காலேஜ் படிக்க வச்சான்னு அவன் படிக்க வச்சானே, எல்லாம் ஒன்று தானே. சரி, அவன்கிட்ட பேசி பார்ப்போம். ஹலோ பேபி. சொல்லிட்டுள்ளோம். என்னாச்சு? எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா மறுபடியும்? இல்லை பேபி, இவன் எந்த பிரச்சனையும் பண்ணலை. நீ உங்கள் வீட்டில் பேசிட்டியா? உங்கள் அப்பாட்டையும் உங்கள் தங்கச்சிட்டெல்லாம் சொன்னியா? நான் அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்போ ஓகே சொல்லிட்டாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நீ வந்துடுங்க, எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேரும் மேஜர் தானே, அதனால் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம். அதனால் எங்கள் அப்பா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனையே இல்லை. என்ன பேபி சொல்கிற, நிஜமாவா? ஐயோ சூப்பர் பேபி. நான் எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பண்ணாங்கன்னா நான் உடனே வந்துடுறேன், சரியா? எனக்கு இங்கேருந்து எப்போ போகலான்னு தான் இருக்குது. இவ்வளோ நேரம் எங்கள் சித்தின்னு ஒரு சித்தி வந்து பேசிகிட்டு இருந்துச்சு. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்குறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, அவங்க பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் தலையாடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டேன். அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை பேபி. அடப்பாவி, இவ்வளோ நேரம் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணால் நீ என்னையே இப்படி பேசுகிற பார்த்தியா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதால தப்பே கிடையாதுடி. நான் இப்போவே போகிறேன், இப்போவே போய் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேன். நல்ல மகளை பார்க்க சொல்கிறேன். நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி அவங்கள்ட்டலாம் பேசலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி பேசுவோம் நினச்சி பார்க்கல. சரி பேபி, அப்போ உங்கள் அம்மாட்ட சொன்னீங்களா இல்லையா? அது அப்பா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பா சமாளிச்சுப்பாங்க. அப்பாவை சொன்னாலே அம்மா கேட்டுப்பாங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் பேபி, இது இவ்வளோ சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு எனக்கு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு இப்போவே. சரி சொல்லும். சாப்பிட்டே சொல்லும். சாப்பிடாமலாம் இருக்காது, சரியா? நான் நேரம் கரெக்டாக சாப்பிடு. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்காத. என்ன நடந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணு. அப்பா ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? சரி பேபி, அவங்க என்ன பேசினாலும் நான் அவன்கிட்ட அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன், சரியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா பேபி? எனக்கு சாப்பாடே இறங்கவே இல்லை செல்லும். நீ அங்கே எவ்வளோ கஷ்டப்படுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக ஆயிடுச்சு. அதனால் நான் சாப்பிடவே இல்லை இன்ன வரைக்கும். அடா என்ன பேபி இப்படி இருக்கிற? நீ ஒழுங்காக போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு, சரியா? என்ன நினச்சி நீ ஃபீல் பண்ணாதனா, அப்பப்போ அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் என்ன நடக்குது, என்ன விஷயம் அப்படின்ட்டு, சரியா? அதனால் நீ சாப்பிடாமலாம் இருக்காது, நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இரு, சரியா? நான் ஏதாவது பிரச்சனை மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளம்பி வந்துடுவேன், சரியா? சரி சொல்லும். பார்த்து பத்திரமா இரு. நான் அப்புறமா பேசுகிறேன், சரியா? சரி பேபி.